அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வாழப்பாடி ஜோதிட சங்கத்தில் கடந்த ஒரு 6 மாதமாக கலந்துக்கிட்டு இருக்கோம். திருமணம்ன்ற விஷயத்தில் ஆரம்பித்து திருமணத்துக்கு எப்போ திருமணம் நடக்கும், எந்த நட்சத்திரம் வரணா வரும், எப்படி அவங்களுக்கு திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் அமையும், எந்த மாதத்தில் அமையும்னு வரிசையை ஒவ்வொரு மாதமும் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லை திருமணத்தில் பிரச்சனைகள் வந்தால் எப்படி வரும், விவாகரத்துக்கு போகுமா, இல்லை அவங்க வாழ்க்கைன்றது பிரச்சனையிலே முடியுமா அப்படின்றது நம்ம பேசியிருக்கோம். இப்போ திருமண சப்ஜெக்டை முடிச்சுட்டு அடுத்தபடியாக இருக்கிறது குழந்தை பாக்கியம்தான். இப்போ அந்த சப்ஜெக்டுக்கு வர்றோம். ஜோதிடங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனுஷருக்கும் அத்தியாவசிய தேவை பொருட்கள் எப்படி இருக்கோ அதேமாரி வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுறவங்களும் உண்டு, பயன்படுத்தாமல் தோற்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஜோதிடத்தை பயன்படுத்திக்கலாம். வெற்றி பெறுறாங்களோ இல்லையோ தோற்காமல் இருக்கிறதுக்கு ஜோதிடத்தை பயன்படுத்துகிறாங்கனாவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த அடிப்படையில் மனிதனுக்கு சராசரியாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்ன்றது திருமணம். அந்த திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது தான் குழந்தை பாக்கியன்றது. இந்த குழந்தை பாக்கியன்றதில் பார்த்திங்கன்னா பண்டைய காலம் முதல் இப்போ இருக்கிற காலம் வரைக்கும் கால பரிமாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு. அதில் நிறையும் இருக்குது, குறையும் இருக்குது, 2 விஷயங்களும் இருக்குது. இதில் ஜோதிட சாஸ்திரம் எப்படி சொல்லுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்க தலைப்புன்னு பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மையும் குழந்தை பாக்கியமும் அப்படின்ற தலைப்பில் பேச போகிறேன். இப்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 10 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ளே திருமணம் நடந்ததெல்லாம் இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த காலத்துக்கு செட் ஆகுமா? செட் ஆகாது. அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா நிஷேகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சாஸ்திரங்களில் பயன்படுத்திருக்காங்க. அந்த நிஷேகம்ன்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பெண் ருதுஜனனமாகி முதல் மென்ஸ்ட்ரேஷன் வருவதற்குள் திருமணங்கள் நடந்து அது சாந்தி முகூர்த்தம் நடந்தால் அதற்கு நிஷேகம் என பெயர் சூட்டியிருக்காங்க சாஸ்திரத்தில். இதை இந்த காலத்துக்கு பொருந்துமானா பொருந்தாது. ஏன்னா பெண் குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா 10 வயதுலேருந்து தன்னோட குழந்தை அந்த படிப்பு முடிகிற வரைக்குமே பெண்கள் பார்த்திங்கன்னா ருதுஜனனம் அடைஞ்சிடுறாங்க. இந்த நிஷேகம்ன்றது அந்த காலத்துக்கு பொருந்துனுச்சு, இந்த காலத்துக்கு பொருந்துவது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த நிஷேகம் நடத்துகிறதுக்கு நட்சத்திரங்களும் கொடுத்துருக்காங்க. 11 நட்சத்திரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 11 நட்சத்திரங்களும் பார்த்திங்கனாக்கா ரோஹிணி, உத்திரம், அஸ்தம், சுவாதி, சதயம், உத்திரட்டாதி, ரேவதி, அனுஷம், மூலம் அப்படின்னு 11 நட்சத்திரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 11 நட்சத்திரங்கள் தான் ஆதி காலத்தில் சாந்தி முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நிஷேகம்ன்றது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது அந்த காலத்துக்கு தான் ஏற்புடையதாக இருக்குது, இந்த காலத்துக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் படிப்பு முடிக்கிறதுக்குள்ளேயே ருது ஜனனம் ஆயிடுறாங்க. அந்த காலத்தில் 12 வயசுல திருமணம் நடந்துச்சு, இந்த காலத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்ன்றதே இல்லை. இதற்கு அடுத்தபடியாக நிஷேகத்துக்கு அடுத்தபடியாக இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஜோதிட வார்த்தைன்னு பார்த்திங்கன்னா கர்ப்பதானம்னு சொல்லப்படுது. இந்த கர்ப்பதானம்ன்றது எப்படி ஜோதிட சாஸ்திரத்துக்கு உட்பட்டு நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் ருதுவாகி பல மென்ஸ்ட்ரேஷனுக்கு பிறகு தாம்பத்தியம் கொள்வது தான் கர்ப்பதானம், அதாவது சாந்தி முகூர்த்தம்னு சொல்லப்படுவது. இந்த கர்ப்பதானத்துக்கு சுப நட்சத்திரங்களாக ரோஹிணி, மிருகசிரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுசம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதின்னு 19 நட்சத்திரங்கள் சிறப்பானதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கர்ப்பதானத்துக்கு துதியை திதி, பஞ்சமி, சப்தமி, தசமி, துவாதசி, திரியோதசி 6 திதிகளும் சிறப்பான திதிகளாக சொல்லப்பட்டிருக்குது. கிழமைகளில் பார்த்தீங்கன்னாக்கா திங்கட்கிழமை, புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை 4 கிழமைகளும் சுபமானதாகவும், கர்ப்பதானம் நடக்கும் பொழுது அந்த லக்னம்னு 6 லக்னம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கிரகங்களும் இல்லாமல் சுபமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அந்த கட்டன்றது காலியாக இருக்கணும், லக்கணம் மட்டும் இருக்கணும், எந்த கிரகமும் இல்லாத நிலையில் அந்த கர்ப்பதானம்ன்றது நடந்தால் நல்லது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது.
இது இந்த காலத்திற்கு ஏற்புடையதான்றா? ஏற்புடையது. இந்த கர்ப்பதானம்ன்றது பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பின்பு மட்டும்தான். எல்லாரும் நல்லா கவனிச்சிங்க. கர்ப்பதானம்ன்றது திருமணத்துக்கு பின்பு மட்டுமே தான் சிறப்புன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்படி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இப்போ இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா திருமணத்துக்கு முன்பு நடைபெறும் கர்ப்பதானங்கள் சிறப்பு இல்லை. இதனால் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளும் வருது அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒரு கட்டடம் கட்டுறோம், கோவில் கட்டுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாஸ்து பூஜைன்னு ஒன்று போடுறோம். கோயில் கட்டினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, வாஸ்து பூஜைன்னு ஒன்று போடுறோம். இறைவனோட திருமேனியை தான் கோயிலில் வைக்க போகிறோம். அதுக்குமே பூஜைன்னு ஒன்று போட்டு அந்த சந்தர்ப்பங்கள்லாம் அந்த பூஜை முறைகள்லாம் நடந்ததுக்கப்புறம் கோயில் கட்டி முடிக்கிறாங்க, வீடு கட்டி முடிக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகமாக குடி போகிறதுக்கு முன்னாடி வாஸ்து சாந்தி பூஜனும் நடத்துகிறாங்க. இது எதுக்கு? சாதாரண கோயிலுக்கே வாஸ்து பூஜனும் ஒன்று நடக்குது, வாஸ்து சாந்தி பூஜனும் ஒன்று நடக்குது. ஆனால் திருமணன்றது 2 கர்மாக்களின் சங்கமம் அல்லவா? அதுக்கு எப்படி இருக்கணும்? எந்த முறை திருமணங்களாக இருந்தாலும் சரி, நம் நாட்டில் ஒரு சமய சடங்குகள்னு ஒன்று வச்சுருக்காங்க. எந்த மரபொழி திருமணமாக இருந்தாலும் சரி, அது இந்து முஸ்லீம் கிட்டேயும் பாகுபாடே கிடையாது. இந்த சடங்குகள் முடிந்ததுக்கு அப்புறம் செய்யப்படும் திருமணங்கள் அப்பொழுது நடக்கக்கூடிய கர்ப்பதானம் மட்டும்தான் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கர்ப்பதானத்தில் ஏன் இவ்வளோ ஒரு சிறப்பாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பிரதாயங்கள் முடிவடையாத கர்ப்பதானங்கள் சிறப்பில்லை, அது உயிராபத்தையும் தருதுன்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு ஜோதிட சாஸ்திரம் எதில் சொல்லுது? இது ஆதாரம் இல்லாமல் சொல்லலை. உத்தர காலாமிர்தம் நூலில் இருக்குது. அதேமாரி உங்களுக்கு ஜாதக அலங்கார நூல்லையும் இதற்கான பாடல்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி புலிப்பாணி பாடல்கள்லையும் இந்த இதுக்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில பேர் ஜோதிடம் பொய், இதை சம்பிரதாயங்கள் பொய்ன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை யோசித்து பாருங்கள், கரெக்டாக தான் இருக்குது. ஒரு ஆண் பெண் திருமணத்துக்கு முன்னாடி சிற்றின்பத்திற்காக சேர்ந்தாங்கன்னா அவங்கள உயிரை பறிக்கக்கூடிய அளவுலையும் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நம்மெல்லாம் பேப்பரில் பார்ப்போம், காதலனும் காதலியும் சேர்ந்து தற்கொலை, பெண் மட்டும் தூக்கில் தொங்கினால், பையன் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆனான்னு பேசுவோம். இது எங்கேருந்து நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சிற்றின்பத்துக்காக திருமணத்திற்கு முன்னாடி இணைகிறாங்க பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் லக்னத்துக்கு, ஆண் ஜாதகத்தில் லக்னத்துக்கு சூரியன், ஜன்ன ஜாதகத்தில் லக்னம் மற்றும் சூரியன் இருக்கார் பார்த்தீங்களா? இதுக்கு இறை பக்கத்திலும் பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் இருந்தாங்கன்னா, சூரியனுக்கு பக்கத்தில் சனியும் செவ்வாயும் இருந்தாங்கன்னா அப்போது உருவாகக்கூடிய கற்பம் அந்த ஆணை கொன்று விடுகிறது, இல்லைன்னா மரணத்துக்கு நிற்கிறான கண்டத்தை தருது அப்படின்னு சொல்லுது. சாதாரண விஷயம் இல்லை. திடீர்னு பையன் நல்லா தான் இருந்தான், நம்ம என்ன பண்ணுவோம், ஜாதகத்தை ஆயுள் பங்கம் நல்லா இருக்குது, ஆயுள் பாகம் நல்லா இருக்குது, 8ஆம் அதிபதி நல்லா இருக்குது, லக்னம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இவன் செய்த சிறு தவறு அவன் உயிரையே பறிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று தான் பெண் ஜாதகத்துக்கும் அதே சந்திரனுக்கு இருபுறமும் பாவகர்த்தி யோகமோ அல்லது பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் இருந்தாலும் அந்த பெண் மரணிக்கிறாள்ன்றது தான் ஜோதிட விதி. இப்போ பாருங்கள், சாதாரண நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சிற்றின்பத்துக்காக அவங்க போயிட்டாங்கன்ட்டு. இப்போது இன்றைய தலைமுறை இப்படி போயிட்டுருக்கு. இவங்க நாளைய தலைமுறையை வளர்க்கணும் இல்லையா? அதை யாரும் யோசிக்கிறதே கிடையாது. ரைட். அடுத்து நம்ம மலட்டுத்தன்மைக்கு வருவோம். இந்த மலட்டுத்தன்மை எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலட்டுத்தன்மை உருவாகிறதுக்கு காரணம் முக்கியமே ஒவ்வொரு தம்பதிகள்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைய தம்பதிகள் நாளைய பெற்றோர் அந்த சந்ததியை உருவாக்கக்கூடியவர்கள். இவர்கள் செய்யக்கூடிய தவறு எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே கர்ப்பதானத்தில் தான் எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு. ஆங்கில மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு பெண் மென்ஸ்ட்ரேஷன் ஆகி 10 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே தாம்பத்தியம் வச்சுக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. முதல் 10 நாளை விட்டுட்டாங்க. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல் 3 நாட்களை விட்டுட்டு 6 நாட்கள்லேருந்து தொடர்ச்சியாக கர்ப்பதானம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுது. இந்த 4, 5ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாள் மென்ஸ்ட்ரேஷன் ஆகி 4, 5ன்னு இருக்கக்குள்ள அந்த 2 நாட்களில் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுது. அதாவது 4ஆம் நாள் நட்சத்திரத்தில் கர்ப்பதானத்தின் மூலம்
ஒரு பெண் பெண் குழந்தை உருவானுச்சுன்னா அந்த பெண்ணுக்கு பேர் வந்து வந்தியா புத்திரி அப்படின்றது மூல நூல்கள் சுட்டி காட்டுது. வந்தியா புத்திரி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் மலட்டுத்தன்மை உடையவள் அப்படின்னு அர்த்தம். இதை யார் தீர்மானம் பண்ணுறா? இங்கே தாம்பத்தியம் பண்ணுறவங்க தன் குழந்தைய ஒரு மலட்டு குழந்தையாகவே பெக்குறாங்கன்னு அர்த்தம். எப்போ? 4வது நாள் கூடும் பொழுது. அதே போல் 5ஆம் நாள் கூடுனாக்கா அவனுக்கு பேர் வந்தியா புத்திரன்றது பிறப்பான். 5ஆம் நாள் கூடும் பொழுது கற்பதனம் செய்யும் பொழுது வந்தியா புத்திரன்னு ஒருத்தன் பிறக்கிறான். இவனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை அற்றவன், மலட்டுத்தன்மையோட இருக்கிறவன் அர்த்தம். அப்போ ஆண் மலடு பெண் மலடுன்றது ஒரு பெற்றோர்களே தான் உருவாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். தன்னோட சிற்றின்பத்துக்காக எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன் குழந்தைகளை மலட்டுத்தன்மையாக தாங்களே பெக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போது சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா 6-7 குழந்தைகள் பிறந்திருக்கும். 5 குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் ஆகும், திருமணம் நடக்கும், அவங்களுக்கு பிள்ளைங்கள் பிறக்கும். ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் நடக்காது. என்ன காரணம்னு தெரியாது. அதே தாய் தகப்பன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு மட்டும் குழந்தை பிறக்காது, திருமணம் ஆகியிருக்கும். தனித்தினா அவங்களுக்கு வாரிசு இல்லாமல் இருக்கும். இந்த பிரச்சனைகள் இங்கிருந்து தான் வருகிறது அப்படின்னு சொல்லலாம். விதை ஒன்று போட்டு சொரம் ஒன்றா முளைக்கும். விவசாயத்துக்கு விதை போடுறதுக்கே நம்ம 4 நட்சத்திரம் பார்க்குறோம். அப்போ அந்த சாந்தி முகூர்த்தத்துக்குன்றது நம்ம 4 நட்சத்திரம் சரியாக குறிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த சாந்தி முகூர்த்தன்ற அந்த வார்த்தையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விளக்கம் இருக்குது. சாந்தி முகூர்த்தம், சாந்தின்றது பார்த்திங்கனாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா குற்றம் நீக்குதல், குறையை போக்குதல் அப்படின்னு தான் இதுக்கான அர்த்தம். முகூர்த்தம்ன்றது நல்ல நேரம்னு குறிக்கிறோம். அப்போ 2 கர்மாக்களையும் சேர வைக்கிற அந்த நேரத்துக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்? குற்றங்குறையை நீக்கி அதுக்கு ஒரு முறையை சாஸ்திர சம்பிரதாயங்களை வச்சுருக்காங்களே, அதை முறைப்படி செஞ்சுட்டு தான் இந்த 2 கர்மாவையும் ஒன்று சேர்க்கணும். அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மலட்டுத்தன்மையோடு இருக்கிறதுல ருது ஜனனமான எந்த ஒரு பெண்ணும் மலடி அல்லன்னு சொல்லலாம். ஆனால் ஆண் மலடுன்றது உண்டு. அவங்களால கண்டிப்பாக, ஏன் பெண் மலடுன்றது பார்த்திங்கன்னா மருத்துவத்தின் ரீதியாகவும் குழந்தை பெற்றுடலாம். ஆனால் ஆண் மலடுன்றது மருத்துவத்தின் ரீதியாக குழந்தை பெற்றுக்க முடியாது. இவர்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜனன ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவானும் 5ஆம் இடத்து அதிபதியும் வக்ரம் பெற்றிருப்பார். அதே போன்று சூரியன் மற்றும் சந்திரன் 3ஆம் வீட்டு அதிபதி, 8ஆம் இடத்து அதிபதி, இவர்கள் பாவகிரகம் சாரம் வாங்கி மறைவு ஸ்தானத்தில் தான் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்பேற்பட்ட ஆண் ஜாதங்களுக்கு மலட்டுத்தன்மை என்பது நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு தான் கருவை உருவாக்குறதுல ஆண்மை குறைபாடு, உயிரணு குறைபாடுலாம் சொல்கிறாங்களே, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன், நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஒரு உதாரண ஜாதகம் 19/1/1968 8:42 காலை கிருஷ்ணகிரியில் பிறந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண் ஜாதகம் 21/6/1983 1:45 மதியம் கரூரில் பிறந்தது. இந்த 2 ஜாதகத்திலையும் ஒப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன விளக்கங்கள் சரியாக இருக்கும். ஒரு ஆண் முதல் ஜாதகத்துக்கு சொன்னவருக்கு குழந்தை தாங்கள் விருப்பம் இல்லாதனால பெற்றுக்கவே இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக அந்த பெண் ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குழந்தை பாக்கியத்தை உருவாக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். சரி, திருமணம் முடிந்து விரைவில் குழந்தை பாக்கியம் யாருக்கு அமையும் அப்படின்னு பார்க்கலாம். இதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது தசவித பொருத்தத்தில் யோனி பொருத்தம் அவசியமாக இருக்கணும், அல்லது பால் மரன்றது இருக்குன்றது முக்கியம். அதே போன்று ஜனன ஜாதகத்தில் குருவின் பார்வையில் லக்னம் மற்றும் லக்னாதிபதி 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி இருந்தால் அவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக குரு 5ஆம் இடம் 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் சுக்கிரன் வலுவாக இருந்துட்டாவே இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை பாக்கியன்றது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக குரு புத்திரகாரகன், 5ஆம் இடம் புத்திரஸ்தான அதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி புத்திரஸ்தானத்தின் அதிபதி, சூரியன் உயிரணு குறிக்கக்கூடிய கிரகம். காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடத்து அதிபதியும் சூரியனே ஆகிறார். இதனால தான் குரு 5ஆம் இடம் 5ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருக்கணும், சூரியனும் வலுவாக இருக்கணும்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகம் இருந்தாலும் சுக்கிரன் வலுவாக இருக்கணும். யான்னு கேட்டிங்கன்னா சுக்கிலனத்தையும் சுரோனியத்தையும் குறிக்கக்கூடியது சுக்கிர பகவான்.
அதனால் இவர் கருமுட்டைக்கு காரக கிரகமாகவும் அமைகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆக சுக்கிரனும் ஒரு ஜாதகத்துக்கு வலுவாக இருந்தாக்கா இவர்களுக்கு திருமணம் முடிந்து எளிதிலேயே குழந்தை பாக்கியம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் கற்ப பையை குறிக்கக்கூடிய கிரகம். கற்பப்பையை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரனும் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் இவர்களுக்கு மருத்துவத்தை நோக்கி பயணிக்க வேண்டியதே இல்லை. இவர்களுக்கு இயற்கையாகவே கரு உருவாகி குழந்தை பாக்கியம் வந்து கிடைச்சிடும்னு சொல்லலாம். அடுத்து நடக்கக்கூடிய தசாநாதன் குரு மற்றும் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு பாவகம் அதன் அதிபதிகள் தொடர்பு பெற்று தசா நடந்தால் அவர்களுக்கும் விரைவிலேயே திருமணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் 5, 9, 11ஆம் பாவங்களில் சுபகிரகங்கள் இருந்து தசாபுத்திகள் நடந்தால் அந்த ஜாதகர்களின் விருப்பத்திற்கு ஏற்ற குழந்தைகள், ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் குரு, சுக்கிரன், சூரியன் 5ஆம் இடம், 5ஆம் இடத்து அதிபதி இவர்களுக்கு 2-11 கிரகம் இருந்தால் விரைவிலேயே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்திற்கு 9ஆம் பாவம் அதிபதிக்கும் தசாநாதனும் தொடர்பு பெற்றால் நிச்சயம் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். தம்பதிகள் ஜாதகத்தில் மெயினாக பார்க்க வேண்டியது பீஜ பலம், சேத்திர பலம் நன்றாக இருந்துட்டாவே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் விரைவிலே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு இயற்கையாக கருத்தரிப்பது நல்லாவே இருக்கும். இவங்களுக்கு எளிதிலுமே குழந்தை பாக்கியம் கிடச்சிரும்னு சொல்லலாம். கோச்சாரத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், சந்திரன் ஆகியோர் தங்கள் ராசியில் பயணிக்கும் பொழுது கோச்சார குரு இவர்களுக்கு 2, 5, 9 இருந்தால் நிச்சயமாக கற்பம் தரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கற்பம் தரிக்காதவங்க கவலையில் இருப்பாங்க. இவர்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கற்பதானம்ங்கிறது வளர்பிறை சுவாதி நட்சத்திர நாளில் கற்பதானம் செய்வது இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் ராகு, குரு, சுக்கிரன், சந்திரன் இவர்கள் 4 தொடர்பு இருக்குது. இந்த நாளை பயன்படுத்தி கற்பதானம் செய்யும் பொழுது இவர்களுக்கு கரு உருவாக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு தடையான கிரக அமைப்புகளை பார்ப்போம். 5ஆம் இடம், 5ஆம் இடத்து அதிபதி குரு, சுக்கிரன், சூரியன், சந்திரன் வலுவில்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது தாமதமாகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே பேர் கிரக சேர்க்கைன்னு பார்த்தீங்கன்னா குரு சனி, சூரியன் சனி, சுக்கிரன் சனி, சந்திரன் சனி இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு மருத்துவத்துக்கு பின்பு தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது, சுக்கிரன் சனி, செவ்வாய், ராகு கேதுகள் இணைவு பெற்றிருந்தால் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தடை ஏற்பட்டு பின்பு மருத்துவத்தின் மூலயமா தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு, சுக்கிரன் செவ்வாய், ராகு செவ்வாய், செவ்வாய் சனி, சந்திரன் ராகு தொடர்பு பெற்றிருந்தால் மருத்துவத்துக்கு பிறகு தான் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண் ஜாதகத்தில் சந்திரனோட சுக்கிரன், ராகு கேது தொடர்பு பெற்றிருந்தால் இவர்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அது சரி செய்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கருன்றது தரிக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜனன ஜாதகத்தில் குரு, சுக்கிரன், சந்திரன் மற்றும் 5ஆம் இடத்து அதிபதி இவர்களை நோக்கி பயணிக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்துக்கான மருத்துவ சிகிச்சை பெற்றால் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் மருத்துவத்தின் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இரு ஜாதகங்களிலும் 3, 12ஆம் பாவம் அதிபதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன் 35 டிகிரிக்கு மேலே இருந்திருந்தால் இவர்களுக்கு தன் வம்ச விருத்தியை உருவாக்கக்கூடிய எண்ணமும் இருக்காது, அதற்கான செயல்பாடுகள்லையும் இவங்க ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். லக்னம் 5ஆம் இடத்து அதிபதி குரு. இந்த மூவரும் பார்த்து மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு மருத்துவத்துக்கு பின்பு தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு
5ஆம் அதிபதி சனி செவ்வாய் ராகு கேதுவின் நட்சத்திர சாரம் பெற்று இருந்தாலும் இவர்களுக்கு மருத்துவத்துக்கு பின்பு தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை பொறுத்து மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்றத பேசணும். அடுத்தது கரு சிதைவுன்னு சில பேருக்கு நடக்கும். எந்த விதத்தில் இருந்தாலும் இயற்கையாக கரு உருவானாலும் மருத்துவ ரீதியாக உருவானாலும் கரு சிதைவு ஏற்படுறதுக்கான கிரக நிலைகளை சொல்கிறேன். கோச்சார ராகு கேது ஜனன ஜாதகத்தின் 5ஆம் இடத்தின் அதிபதி மீதோ 5ஆம் இடத்தின் மீதோ பயணிக்கும் பொழுது இவர்களுக்கு கரு சிதைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். குரு மற்றும் 5ஆம் அதிபதியோடு பாதகாதிபதி தொடர்பு பெறும் பொழுதும் கோச்சாரத்திலும் ஜனனத்திலும் பாதகாதிபதி தொடர்பு பெறும் பொழுதும் இவர்களுக்கு கரு சிதைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஜனன சந்திரன் சுக்கிரன் மீது கோச்சாரத்தில் ராகு பயணிக்கும் பொழுது, அதாவது ஜனன சந்திரன் சுக்கிரன் மீது கோச்சாரத்தில் ராகு பயணிக்கும் பொழுது இவர்களுக்கு கருசிதைவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்து அதிபதி குரு பாவகத்தாரி யோகத்தில் அமர்ந்து இருந்தாலும் இவர்களுக்கு கருசிதைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மருத்துவத்தின் மூலியமாக IUI, IVF, IVI, டெஸ்ட் பேபி போன்ற மருத்துவத்தின் மூலம் செயற்கை வழி கருத்தரிப்புக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு 5ஆம் அதிபதி ராகு 5ஆம் அதிபதியும் ராகு செவ்வாய் தொடர்பு பெற்றால் இவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலம்தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஜனன குரு மீது கோச்சார ராகு பயணித்தாலும் விருச்சிகத்தோடு குரு சுக்கிரன் சந்திரன் சூரியன் தொடர்பு பெற்றாலும் இவர்கள் மருத்துவத்தின் ரீதியாக மருத்துவ உதவி நாடி குழந்தை பாக்கியம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்திற்கு 3, 5, 12ஆம் பாவகம் 5ஆம் பாவகம் ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, விருச்சகம் அதன் அதிபதிகள் வலுப்பெறாதவர்களுக்கு மருத்துவ முறையில் மட்டுமே தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கோம், இந்த சரகேட் மதர்னு சொல்லுவாங்க, அதாவது வாடகை தாய்முறை. இந்த வாடகை தாய்முறைன்றது இப்போ வந்ததில்லை, இது மன்னராட்சி காலத்துலேருந்தே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பேர் நியோகம் அப்படின்ற பேரில் மன்னராட்சி காலத்திலேயே இந்த முறை இருந்திருக்கு. இதற்கான பாடலும் நம்ம புலிப்பாணி ஜோதிடம் 300ன்றதில் 58வது பாடலில் விளக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாடகை தாய் முறைக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு சந்திரன் மறைந்து, சந்திரனுக்கு செவ்வாய் மறைந்து, அந்த செவ்வாய்க்கு ராகு கேது சூரியன் மறைந்தாலும் அந்த குழந்தைக்கு இந்த வாடகை தாய் முறையின் மூலயமா தான் அந்த குழந்தை வளரும். அடுத்தவர்களை தான் குழந்தை பாக்கியத்தை பெற்றுருவாங்க, அடுத்தவங்க தான் இவங்க வளர்ப்பாங்க. இதுக்கு தத்துப்பிள்ளை யோகம்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் இப்போ ரீசெண்டாக சரகேட் மதர்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தத்துப்பிள்ளை யோகத்தை தான் இப்படி மாற்றி மருவி இப்போ ரீசெண்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக குழந்தை பிறந்துடுது. இந்த ஆட்டிசம் குறைபாடுன்னு ஒன்று வரும். இந்த ஆட்டிசம் குறைபாடு உடைய குழந்தைகள் எப்படி பிறக்கும், அதற்கான ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கர்ப்பத்தானத்தின் போது தம்பதிகள் ஜாதகத்தில் 10, 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்து அதிபதி தொடர்பு பெற்று 6ஆம் இடத்து அதிபதி திசை 8ஆம் இடத்து அதிபதி திசை நடந்தால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளாக தான் பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி 5ஆம் பாவத்தில் கோச்சாரத்தில் பாவகிரகங்கள் 5ஆம் பாவத்திற்கு பாவகர்த்திரி யோகமாக இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளும் இந்த குறைபாடுடைய குழந்தைகளே பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். இது உடல் ரீதியாக மருத்துவம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மலஜலங்கள், அதாவது கர்ப்பதானம் செய்யக்குள்ள மலஜலங்கள் அடக்கி இருக்கக்கூடாது, அவங்க வயிறு காலியாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பிறக்கக்கூடிய உருவாகக்கூடிய அந்த குழந்தைகளும் ஆட்டிசம் குறைபாடுடைய குழந்தைகளாக தான் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நல்ல குழந்தைகளை பெற்று இந்த நல்ல சமூகத்தை வளர்க்க அனைவரும் நல்ல முறையை கையாளுவோன்னு சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஐயா வீரராகவன் ஐயா அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.